கோல்டு 26% ஃபால் ஆயிடுச்சு. பட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? வெல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்க கொஸ்டின் இதுதான். கோல்டு இவ்வளோ ஃபால் ஆயிடுச்சு, இப்போ வாங்கலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா இல்லை இன்னும் கிராஷ் ஆகுமா? டெய்லி ஒரு நியூஸ், ஒரு ஒப்பீனியன். ட்ரம்ப் இதை பண்ணிட்டாரு, வார் ரீஸ்டார்ட் ஆக போகுது, கோல்டு இன்னும் கிராஷ் ஆகும், திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தவறாம ஒரு வீடியோ வந்துட்டே தான் இருக்கு. எஸ் ஆர் நோ? ஸோ இந்த வீடியோல கரண்ட் நியூஸை கொஞ்சம் சைட்ல வச்சுட்டு கோல்டை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாருமே மிஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ முடியும் போது கோல்டு வாங்கலாமா வேணாமான்ற கொஸ்டினே நீங்க கேட்க மாட்டீங்க. பிகாஸ் ஐ சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்லி. உங்க பெர்ஸ்பெக்டிவை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். வெல் ஹூ நோஸ், திஸ் மைட் பி த லாஸ்ட் வீடியோ யூ ஆர் வாட்சிங் ஆன் கோல்டு. ஸோ லாங் ஸ்டோரி ஷார்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா, கோல்டை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன, ஹிஸ்டரியில சம்டைம்ஸ் கோல்டு 40%, 50%, 70% வரைக்கும் கிராஷ் ஆயிருக்கு. வெல் வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? இந்த எல்லா கிராஷஸ்க்கு பின்னாடியும் ஒரு காமனான பேட்டர்ன் இருக்கு. வெல் அந்த சேம் பேட்டர்ன் இப்போ நடக்கிற கிராஷ்க்கு பின்னாடியும் இருக்கா? லெட்ஸ் அனலைஸ் தட். ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் யூ வில் பி கெட்டிங் அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஒன்ஸ் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் திருப்பி வராது. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளா டேட்டாவோட பார்க்கலாம். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம கோல்டு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது தெரியுமா? கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல வேற ஏதாச்சுமா? பிரதர் கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்றதை கேர்ஃபுல்லா கேளுங்க. யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் த மிஸ்கன்செப்ஷன் விச் பீப்புள் ஹேவ். ஃபர்ஸ்ட், சரி ஓகே, இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல என்னென்ன வருது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லுங்க. இப்போ அப்படியே நான் மிமிக் பண்ணுவேன், விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க சிலர், ரைட்டா? ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2 அப்படியே சொல்லுங்க. ரியல் எஸ்டேட். ஓகே. நம்பர் 3 பிரதர் ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டி. சூப்பர். எக்ஸெட்ரா. அப்படியே ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்லிட்டே போவீங்களா? ஓகே. இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டே வருவீங்க. ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய அப்ஜெக்டிவ் என்னது? அதாவது இப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்களா, இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன? எதுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க? பிரதர் என்னுடைய வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். டு இன்க்ரீஸ் மை வெல்த் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் தீஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எஸ் ஆர் நோ? ஓகே, கேர்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். நான் அந்த கம்பெனியோடைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த கம்பெனி தன்னுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும், ரைட்டு? அந்த கம்பெனியோடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என் ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஐ வில் பி பெனிஃபிட்டட், யூ வில் பி பெனிஃபிட்டட், ரைட் ஆர் நாட்? ரைட்டு. ரியல் எஸ்டேட்ல எதுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க? ரெண்டல் இன்கம். சூப்பர். அட் தி எண்ட் யூ வில் பி பெனிஃபிட்டட், ஐ வில் பி பெனிஃபிட்டட். எஃப்டில எதுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க? கேட்டுட்டே போங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். பிரதர் எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ற ஒரு 10 lakhs 20 lakhs 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணா அதுல ஒரு 6-7% இன்ட்ரெஸ்ட் வருது இல்ல, ரைட்டு? 6 to 7% எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது பிரதர், அதனால நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு நீங்க சொன்னீங்க, ரைட்டா? ஸோ இப்போ நீங்க சொன்ன எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடைய அப்ஜெக்டிவ், மெயின் கோல் என்னது? அதாவது என்கிட்ட இருக்க பணத்தை இன்னும் பெருசாக்குறது, ரைட்? டு யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் தீஸ் அசெட்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் வெல்த். தட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ், ரைட்டா? உங்ககிட்ட இருக்க பணத்தை இன்னும் பெருசாக்குறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, ரைட்டா? பட் கோல்டு உடைய ஜாபே இங்க வேற. லெட் மீ எக்ஸ்பிளைன். கோல்டு உடைய வேலை பணத்தை இன்னும் பெருசா மாத்துறது கிடையாது. சி அண்டர்ஸ்டாண்ட், அது லாங் டேர்ம்ல நடக்கும். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த டெப்த். கோல்டுடைய வேலை பணத்தை இன்னும் பெருசா மாத்துறது கிடையாது. கோல்டுடைய வேலை ஆல்ரெடி ஏர்ன் பண்ண பணத்தை ப்ரொடெக்ட் பண்றது. லெட் தட் சிங்க் இன். கோல்டுடைய வேலை ஆல்ரெடி ஏர்ன் பண்ண பணத்தை ப்ரொடெக்ட் பண்றது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1925ல 100 grams ஆஃப் கோல்டுடைய வேலை என்ன தெரியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஜஸ்ட் 187 rupees. வெல் அந்த 100 grams ஆஃப் கோல்டு வச்சு நம்மளுடைய கிராண்ட் ஃபாதர்ஸ் அந்த டைம்ல they could have bought வில்லேஜ்ல ஒரு ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்டை வாங்க முடியும். ஜஸ்ட் கேட்டுட்டே போங்க. 100 grams ஆஃப் கோல்டு வச்சு அந்த டைம்ல ஒரு ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்ட் வாங்க முடியும். இன்னைக்கு 2026 100 grams ஆஃப் கோல்டுடைய வேலை என்ன தெரியுமா? Can you comment it? 100 grams ஆஃப் கோல்டுடைய வேலை after this crash also it's 14 lakhs. and இன்னைக்கும் அந்த சேம் 100 grams ஆஃப் கோல்டு வச்சு ஒரு வில்லேஜ்ல ஒரு ஸ்மால் பிளாட் ஆஃப் லேண்ட் உங்களால வாங்க முடியும்.
what you can observe here, gold preserves your wealth. கோல்டுடைய வேலை பணத்தை பெருசாக்குறது கிடையாது. வெல் இவென்ச்சுவலா அது லாங் டேர்ம்ல நடக்கும். பட் கோல்டுடைய ஒரிஜினல் வேலை ஆல்ரெடி ஏர்ன் பண்ண பணத்தை ப்ரொடெக்ட் பண்றது. நம்மளுடைய கிராண்ட்ஃபாதர் அன்னைக்கு 187 rupees சம்பாரிச்சதுக்கு அப்புறமா 187 rupees என்ன சொன்னேன், 100 grams ஆஃப் கோல்டு வாங்க முடியும், ரைட்டா? அன்னைக்கு 187 rupees சம்பாரிச்சு வரும். ஓகே, எப்படியோ நான் ஒரு 187 rupees சம்பாரிச்சிட்டேன், என்னால இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்க முடியும், என்னால இன்னைக்கு ஒரு 100 கிராம் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு அவர் நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே அவர் ஒரு 100 கிராம் தங்கம் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 கிராம் தங்கம் அப்போ வாங்கிட்டாரு, ரைட்? நவ் திஸ் கோல்ட் protected your wealth for generations after generations. Generations after generations இந்த கோல்ட் உங்களுடைய வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி இன்னைக்கு அந்த கோல்டு உங்க கையில இருந்துச்சுன்னா you can buy the same land which your grandfather can buy. அந்த கோல்டு which நம்மளுடைய கிராண்ட்ஃபாதர் வாங்கினாங்கல்ல, that protected the wealth for generations after generations. and இன்னைக்கு அதே கோல்டு நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்மளுடைய கிராண்ட்ஃபாதர்னால வாங்க முடிஞ்ச லேண்ட் அந்த காலத்துல இப்ப கூட நம்மளால அந்த லேண்டை வாங்க முடியும். Are you able to understand what I'm trying to explain? The moral of the story is, கோல்டு உடைய வேலை மணி ஏர்ன் பண்றது கிடையாது. கோல்டு உடைய வேலை ஆல்ரெடி ஏர்ன் பண்ண மணியை ப்ரிசர்வ் பண்றது, ஆல்ரெடி ஏர்ன் பண்ண மணியை ப்ரொடெக்ட் பண்றது. That's it. This is the part which people are missing. This is the base. Just understand, brothers and sisters, investments எதுக்கு இருக்குன்னா to grow your wealth. To grow your wealth. Gold எதுக்கு இருக்குன்னா to protect your wealth. You got it? This is the base, brothers and sisters. Once you understand this, the remaining part you will clearly understand. இதுக்கு தான், I know this is basics, okay? And I don't know whether how many people will teach this or blah blah, but this is the base. And in this video, இதுதான் first part இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். Now the next part, historyல நடந்த common patterns, everything you will understand like a natural flow. நீங்க வேணாலும் பாருங்க. ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியரா கோல்டுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ், ஃபினான்ஷியல் அப்ஜெக்டிவ் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். பட் ஹிஸ்ட்ரியில கோல்டு வந்து 40%, 50%, 70% வரைக்கும் கிராஷ் இருக்கு. வெல், வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? இந்த எல்லாத்துக்கும் உடைய மெயின் ரீசன் என்ன தெரியுமா? என்னுடைய லாஸ்ட் வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். த ரீசன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1980ல கோல்டு வந்துல 70% கிராஷ் ஆச்சு. வெல், இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன தெரியுமா? யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் தங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் இஸ் த ரீசன் கோல்டு ஃபெல் ஃபார் 70%. இப்போ உங்களை நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், பிரதர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால கோல்டுக்கு என்ன சம்பந்தம், கோல்டு எதுக்கு கீழே விழுது, ரைட்டா? இப்போ ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அதாவது ஒரு பக்கம் கோல்டு வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் இந்த பேங்க், இந்த பாண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் ஏன் சொல்லணும் கிளியரா புரியும் பாருங்களேன். அதாவது கோல்டு எந்த ஒரு டிவிடன்ஸும் கொடுக்காது, ரைட்டா? டிவிடன்ஸ் என்ன தெரியல, ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா தன்னுடைய ப்ராஃபிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுதான் டிவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஆனா கோல்டு ஏதாச்சும் தருமா? நோ. கோல்டுடைய ஜாப் என்னன்னு உங்களுக்கு நடக்கும், ரைட்? எந்த ஒரு டிவிடன்ஸ் கொடுக்காது. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா உங்களுக்கு? நத்திங். இது ரெண்டுமே கொடுக்காது. வேரஸ் பேங்க்ஸ், பாண்ட்ஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுக்கும். ஏன்? இப்பதானே நான் சொன்னேன், 1980ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 20% இன்க்ரீஸ் பண்றதுனால பேங்க்ஸ், பாண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே ஆஸ் அ இன்வெஸ்டரா பீப்புள் என்ன பண்ணுவாங்க? பீப்புள் இதுல இருந்து எதுவும் கிடைக்கல, ஆல்ரெடி கோல்டு வேற ஃபால் ஆயிருக்கு. ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க? தே வில் டேக் their money out of gold and they will put their money in this high interest financial instruments. ரைட்டா இல்லையா? ஸோ பீப்புள் என்ன பண்ணாங்க? கோல்டை செல் பண்ணாங்க. அண்ட் தென் தே பாட் தீஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பேங்க்ஸ், பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க, ரைட்? ஸோ அதனால கோல்டை செல் பண்றதுனால கோல்டு மேல ப்ரெஷர் வரும். கோல்டு மேல ப்ரெஷர் வந்தா கோல்டு ஃபால் ஆகும்ல. அண்ட் வெல், தட்ஸ் வாட் ஹேப்பன். இதுக்கு பின்னாடி, இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கோல்டு ஃபால் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுதான். யூ காட் இட்? சி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் சொல்றேன், எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எப்பெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருக்குல்ல, எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்களோ அது கோல்டுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கம்மி பண்றாங்களோ அது கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்.
ஓகே, இப்போ நான் முன்னாடி சொன்ன கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும். பட் இது ஒரு தடவை நடக்கல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் இன்ட்ரோல என்ன சொன்னேன்? 40%, 50%, 70% கோல்டு கிராஷ் இருக்குன்னு சொன்னால இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிடலாம். 2013ல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 2013ல அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்தது, ஒன்றும் பண்ணல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்தது. அதுக்கே கோல்டு 40% கிராஷ் ஆயிடுச்சு. குட் யூ ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் ஆஃப் கோல்டு? அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே, எல்லாத்தையுமே ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தாச்சு. இப்போ கரண்ட் சினாரியோ வரலாம். கரண்ட் சினாரியோ அதாவது ஜூலை 8ல ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பிஃபோர் ஃபெடரல் ரிசர்வ், யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணல, அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து அரௌண்ட் 3.5ல இருந்து 3.75% இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்றோம் அப்படின்ட்டு அவங்களுடைய டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கரண்ட் டேட்டா ஜூலை 8. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃபியூ டேஸ் பிஃபோர் தான், ரைட்டா? இப்போ உடனே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், பிரதர் இப்போ என்ன சொன்னீங்க, இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணா நெகட்டிவ், டிக்ரீஸ் பண்ணா பாசிட்டிவ்னு சொன்னீங்க, இப்போ எதுவுமே பண்ணலான்னா அப்போ ஓகே நம்ம நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் தட்ஸ் நாட் ஸோ ஈஸி. வை? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போதான் நான் ஹிஸ்ட்ரியை சொன்னேன். என்ன சொன்னேன்? 1980ல ஒரு 20% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண உடனே கோல்டு 70% கிராஷ் ஆயிடுச்சு. நம்பர் 1. 2013ல இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கே கோல்டு கொலாப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ இஃப் யூ அப்சர்வ் த பேட்டர்ன், வாட் ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ரைட்? திஸ் என்விரான்மெண்ட் கோல்டுக்கு இது பிடிக்காது. இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்விரான்மெண்ட் கோல்டுக்கு பிடிக்காது. இப்போ உடனே நீங்க கேட்பீங்க, அதான் இன்க்ரீஸே பண்ணலையே. நோ, இந்த கரண்ட் இருக்குல்ல, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுவே அதிகம் தான் கம்பேரிட்டிவ்லி டு த பாஸ்ட். அதாவது 0 to 2.5% நாமினல் ரேஞ்ச் இப்போ எவ்வளவு இருக்கு, அதுவே அதிகம் தான். ஸோ இத மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் டஸ் தட் மீன்? கோல்டு மேல இன்னும் ப்ரெஷர் இருக்கும். தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தீஸ் டேட்டா. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? பட் இங்கதான் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது 1980லயோ இல்ல 2013லயோ யூஎஸ் மேல பெரிய கடன்லாம் இல்லை, ஓகேங்களா? பட் ஆனா இப்போ யூஎஸ் மேல எவ்வளவு கடன் இருக்கு நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்களேன், எனக்கு தெரியணும். ஜஸ்ட் உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் பார்க்கலாம், ஓகேவா? யூஎஸ் உடைய கரண்ட் டெட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால டபுள் டிஜிட், அது ஓகேவா? டபுள் டிஜிட் $1 trillion. Are you able to understand? இது எவ்வளவு பெரிய மணி தெரியுமா? அது என்னதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டபுள் டிஜிட் $1 trillion யூஎஸ் உடைய கடன். இப்போ இதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யூஎஸ்க்கே ஒரு ப்ராப்ளமா வந்து நிற்கும், ரைட்? பிகாஸ் அவங்க மேல இவ்வளோ கடன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணா அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும்ல, அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து லாங் டேர்ம்ல சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? டோன்ட் வாட்ச் ஃபார் ஹெட்லைன்ஸ். நான் சொன்னல இப்போ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இப்போ வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் புரிஞ்சதா? ஸோ இந்த எல்லா டேட்டாவையும் ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, தென் டேக் யுவர் டிசிஷன். ஓகே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டுடைய லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம்ல இந்த அப்ஸ் டவுன்ஸ் அதெல்லாம் வருது, அதோடைய ரீசன் என்னன்னு பார்த்தோம். சரி, ஓகே, கோல்டு இப்போ சீப்பா தான் இருக்கா இல்லை எக்ஸ்பென்சிவா இருக்கான்னு ஒரு இன்வெஸ்டரால் எப்படி சொல்றது ஒரு ஐடியா வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் இண்டிகேட்டர் இருக்கு. வாட் இஸ் தட் வேல்யூவேஷன் இண்டிகேட்டர்? ஃபார் த பீப்புள் ஹூ வாட்ச் மை லாஸ்ட் வீடியோ, தட் இஸ் கோல்டு சில்வர் ரேஷியோ. கோல்டு சில்வர் ரேஷியோனா என்ன? லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணலாம். ஃபார் அதர்ஸ் லெட் மீ எக்ஸ்பிளைன். அதாவது கோல்ட் சில்வர் ரேஷியோ ரொம்ப சிம்பிள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதாவது ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்ட் எவ்வளோ அவுன்ஸ் ஆஃப் சில்வருக்கு ஈக்குவலா இருக்கு, இதை சொல்ற ரேஷியோ தான் கோல்ட் சில்வர் ரேஷியோ. ஒரு அவுன்ஸ்னா 28 grams. ஸோ ஒரு 28 grams ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ 28 grams ஆஃப் சில்வர் தேவைப்படுது, அதை சொல்ற ரேஷியோ தான் கோல்ட் சில்வர் ரேஷியோ. அந்த ரேஷியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ நான் ஒரே ஒரு சின்ன லைன் சொல்லிடுறேன். பட் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக புதுசா பாக்குறவங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துப்போம். லெட்ஸ் சே கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்து 18 வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா முடிச்சிருவோம். ஸோ கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்து 18 அர்த்தம் நீங்களே சொல்லுவீங்க. கோல்ட் சில்வர் ரேஷியோ வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஏன் சொல்றேன்னா, நீங்க நாளைக்கு ரேஷியோ பார்க்கும்போது சர்ன்னு பார்த்த உடனே ஓகே அப்படின்னு என்ன அர்த்தம், ஓகே கோல்டு இப்படி இருக்கா சில்வர் அப்படின்னு தெரிஞ்சிடணும். ஸோ அதுக்கு ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதாவது இந்த ரெண்டு கேஸ்லயும் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு கோல்டு வாங்குறதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஓகே,
ஒரிஜினல் மீனிங் என்னது? ஒரு ounce ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு 80 ounce ஆஃப் சில்வர் தேவைப்படுது. இந்த கேஸ்ல ஒரு ounce ஆஃப் கோல்டு வாங்குறதுக்கு 100 ounce ஆஃப் சில்வர் தேவைப்படுது. இது ஒரிஜினல் மீனிங். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். லெட்ஸ் இந்த இடத்துல ஒரு கோல்டு வாங்குறதுக்கு நீங்க ஒரு 80 சில்வர் காயின்ஸ் கொடுக்கணும். அப்படியே விஷுவலைஸ் பண்ணி. இங்க ஒரு கோல்டு வாங்குறதுக்கு நீங்க 100 சில்வர் காயின்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த ரெண்டு கேஸ்ல எது காஸ்ட்லி? எந்த இடத்துல கோல்டு காஸ்ட்லி? இந்த ரெண்டு கேஸ்ல எந்த இடத்துல கோல்டு காஸ்ட்லி? திஸ் பிளேஸ், ரைட்? ஏன்னா இங்க ஒரு கோல்டு வாங்குறதுக்கு நீங்க 100 சில்வர் காயின்ஸ் கொடுக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கோல்டு இங்க காஸ்ட்லியா இருக்கு. ஆனா இங்க ஒரு கோல்டு வாங்குறதுக்கு 80 சில்வர் காயின்ஸ் கொடுத்தா போதும். ஆனா அந்த இடத்துல ஒரு கோல்டு வாங்குறதுக்கு நீங்க 100 சில்வர் காயின்ஸ் கொடுக்கணும். அந்த கம்பேரிசன்லயே தெரியுதுல, இந்த இடத்துல கோல்டு காஸ்ட்லியா இருக்கு, இந்த இடத்துல கோல்டு சீப்பா இருக்கு. வெல் யூ அண்டர்ஸ்டுட் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதாவது ரேஷியோ எவ்வளவு அதிகமா இருக்கோ கோல்டு அவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ எவ்வளவு கம்மியா இருக்கோ கோல்டு அவ்வளோ சீப்பா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இப்போ கோல்டு சில்வர் ரேஷியோ எங்க பாப்பீங்க? ட்ரேடிங் வியூ அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்க பாருங்க, ரேஷியோ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கோல்டு காஸ்ட்லி ஆகுது. ரேஷியோ டிக்ரீஸ் ஆயிட்டே கோல்டு காஸ்ட்லி ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு சில்வர். அதே மாதிரி ரேஷியோ கம்மியாயிட்டே வருது. அதுக்கு மீனிங் என்னது? எஸ், கோல்டு சீப் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு சில்வர், ரைட்டா? அதே சில்வருக்கு இன் ரிவர்ஸ். ஓகே, அது லாஸ்ட் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். யூ காட் இட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ், ஷார்ட் டேர்ம்ல ஏன் இப்படி வருது, எப்படி கோல்டு சீப்பா எக்ஸ்பென்சிவா. சி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். நாட் த கரண்ட் நியூஸ், நாட் வாட் ட்ரம்ப் இஸ் டூயிங், நாட் வெதர் வார் ஸ்டார்ட் ஆச்சா இப்போ திருப்பி ஸ்டார்ட் ஆகுது, நத்திங். கோல்ட் உடைய பெர்ஸ்பெக்டிவ், ஷிஃப்ட் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். நாளைக்கு நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா டோன்ட் see these noises which you are getting on everyday basis. See only 3 perspectives. That is interest rates number 1. என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன நடக்குது? சப்போ பிரதர் நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எங்க பாக்குறது? கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த லிங்க் அட்டாச் பண்றேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக்ஸ், யூ வில் எக்ஸாக்ட்லி நோ. நம்பர் 2, கோல்ட் சில்வர் ரேஷியோ பாருங்க. கோல்ட் சில்வர் ரேஷியோ என்ன காட்டுது? இப்போ ரேஷியோ கடந்த, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், கோல்ட் சில்வர் ரேஷியோ கடந்த ஒரு let's say for a few weeks கீழே விழுந்துட்டே இருக்கு. வாட் இஸ் த மீனிங்? யூ நோ இட், ரைட்? இன்க்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் த மீனிங்? யூ நோ இட். இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், கோல்ட் சில்வர் ரேஷியோ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் நம்ம பேஸ் பார்த்தோம்னா கோல்டோடைய பர்பஸ் என்ன? அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, உங்க வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ற வேலை. இது மூணுத்தையும் பாருங்க. இப்போ நீங்களே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. தட்ஸ் இட், ரைட்? ஜஸ்ட் வாட்ச் அவுட் ஃபார் தீஸ் 3 ஃபேக்டர்ஸ் and decide your gold investment. This should be the last gold video. You watch any gold video after 100 years, this video will be an evergreen video. I can guarantee you that. Because 4000 years, this was the truth. 100 years la enna mari irupodhu. Brothers and sisters, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 years இருக்கட்டும், 4000 years of history இருக்கட்டும், தங்களுடைய வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பீப்புள் போன இடம் கோல்டு தான். சேஃப்டின்னு வந்துருச்சுன்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க? அலுமினியம் வாங்குவாங்களா, இல்ல காப்பர் வாங்குவாங்களா, இல்ல அயன் வாங்குவாங்களா? பீப்புள் வில் பை கோல்டு. சேஃப்டின்னு வந்துருச்சுன்னா பீப்புள் வில் பை கோல்டு. பீப்புள் வில் பை கோல்டு. பிரைஸுக்காகலாம் அவங்க வாங்க மாட்டாங்க. they buy gold because they have the trust on gold, and the trust 4000 years true தான் இருக்கு. So you understood the complete basics. I hope இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா your perspective on gold should have been changed. Okay, so இந்த மொமெண்ட் வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, டெஃபினட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. then only I will know, right, நான் யாருக்கு வீடியோ மேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் லெட் மீ நோ. அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறது நான் இன்னொன்று சொல்லணும். பீப்புள் சேஃப்டின்னு வந்துட்டா பீப்புள் வந்து கோல்டு வாங்குவாங்கன்னு நான் சொன்னேன். கோல்டுன்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னொரு ஒரு மெட்டல் பேர் ஞாபகம் வருது இல்ல? என்னது? காப்பர், அலுமினியம், அயன்? நோ. கோல்டுன்னு ஒரு பேர் எடுத்தனா அதுக்கு கூட இன்னொரு ஒரு பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அதுக்கு பேர் சில்வர். சில்வருக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ சில்வரும் ரீசெண்டாக ஒரு பெரிய கிராஷ் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? நம்ம சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், இதே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ நீங்க வாட்ச் அவுட் பண்ணலாம். ஐ மீட் யூ தேர். அண்ட் ஐடி செக்டாரையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் நீங்க வாட்ச் அவுட் பண்ணோம்னா ஸ்கிரீன்ல தெரியல அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணுங்க. ஐ மீட் யூ தேர். வித் தட், signing off from you.